ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெக்சர் 2 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த், டைம் அண்ட் மாஸ். இந்த 3 டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்தில் தான் உங்களுக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வரும், அதுவும் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட், நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணக்கூடாது. என்னென்னா, இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் படிக்கிறப்போ எல்லாரும் 4 டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலைசிஸ், எரர், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இந்த 4 டாபிக்ஸ் படிச்சுட்டு இந்த சாப்டரை முடிச்சிருவாங்க. ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கிறிஸ்டல் கிளியராக படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு சாப்டருக்கு போகணும், சரியாப்பா? அப்படி நீங்கள் படிக்கிறப்போ உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். என்சிஆர்டி தான் நீட் எக்ஸாமோட கிங். ஸோ என்சிஆர்டியை தரோ பண்ணிடணும். என்ன டாபிக் இருந்தாலும் எல்லா டாபிக்ஸும் கிறிஸ்டல் கிளியராக படிக்கணும், சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். லென்த்னா என்ன? ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ரைட்? இந்த லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த குவான்டிட்டி பற்றி படித்தாலும் அதோட எஸ்ஐ யூனிட் கண்டிப்பாக படிக்கணும், சரியா? லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர். ஒரு பென்சிலோட லென்த்தாக இருக்கட்டும், 3க்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேரோட லென்த்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்ம மீட்டர் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட தான் கம்பேர் பண்ணுவோம், சரியாப்பா? ஓகே, இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த பவர்ஸ் ஆஃப் 10 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், சரியா? இந்த நம்பர்ஸோட நேம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீட் எக்ஸாமில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறப்போ அதோட நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் இந்த எல்லா நம்பர்ஸோட நேம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ், லார்ஜர் யூனிட்ஸ், இது ஸ்மாலர் யூனிட்ஸ். தெரியும்லப்பா? 10⁻−1னா என்ன? 0.1. -2னா 0.01. -3னா 0.001. ஆனால் இதுவே 10⁻1 அப்படின்னா 10, இது 100, இது 1000, இது மில்லியன். தெரியும்லப்பா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஓகே, இப்போது உங்ககிட்ட இந்த பெண்ணோட லென்த்தை எனக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல சொல்லி உங்ககிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட இருக்கிற நார்மல் சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு இதோட லென்த்தை சொல்லிடுவீங்க, கரெக்டாக? 15 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஒருவேளை இதை விட பெரிய ஆப்ஜெக்டாக கொடுக்குறேன், ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்டாக கொடுக்குறப்போ மீட்டர் ஸ்கேலோ இல்லை இன்ச் டேப்பையோ யூஸ் பண்ணி அதோட லென்த்தை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுவீங்க. ஒருவேளை நான் இப்போது இந்த காயினோட திக்னஸை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் மீட்டர் ஸ்கேலை வச்சோ இல்லை சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சோ சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து என்னது? வெர்னியர் கேலிப்பர். இப்போது இதை விட ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது இந்த தின்னான காப்பர் வயர்லாம் இருக்குல்ல, அதோட திக்னஸ் நான் கேட்குறப்போ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்க்ரூ கேஜ், சரியாப்பா? இப்போ நம்ம சின்ன சின்ன லென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தோம். ஒருவேளை பெரிய பெரிய லென்ஸ் லைக் 10⁵, 9, 24 இந்த மாதிரி பெரிய பெரிய டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம 3க்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் நம்ம 3க்கு பக்கத்தில் இருக்கிற வேறு பிளானட்ஸோட டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு சில மெத்தட் இருக்குது. பேரலக்ஸ் மெத்தட், ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, சரியா? ஓகே, முதல்ல நம்ம வெர்னியர் கேலிப்பர் பற்றி பார்க்க போகிறோம். வெர்னியர் கேலிப்பர்னால் என்ன? காயின்ஸ் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டோட திக்னஸை ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் வெர்னியர் கேலிப்பர். பிக்சரில் உங்களுக்கு தெரியுதாப்பா? நான் வரைஞ்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், பட் வரைகிறத விட பிக்சர், ரியல் இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் நான் பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த வெர்னியர் கேலிப்பரில் 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று மெயின் ஸ்கேல், இன்னொன்று ஸ்லைடிங் வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் அப்படிங்கிறது மில்லிமீட்டர் ஸ்கேல், நார்மல் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேலுக்கு மேலே ஸ்லைட் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஸ்கேல். பார்க்கும்போது தெரியுதாப்பா உங்களுக்கு? இந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற டிவிஷன் மெயின் ஸ்கேலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த வெர்னியர் ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 விஷயங்கள் நல்லா தெரியணும். ஒன்று லீஸ்ட் கவுண்ட், இன்னொன்று 0 எரர். லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் அளக்கக்கூடிய ரொம்ப சின்ன அளவு, அதுதான் லீஸ்ட் கவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நார்மல் சென்டிமீட்டர் ஸ்கேல் பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி இருக்கும்ல.
this is 0, 1 2 3. இந்த மீட்டர் ஸ்கேலை வச்சு நம்மளால் 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற சின்ன அளவை அளக்க முடியும். எப்படி? இது சென்டிமீட்டர் ஸ்கேல், இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். எப்படி மில்லிமீட்டர்? இந்த சின்ன சின்ன லைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் மில்லிமீட்டரை குறிக்குது. சரியா? 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் கிடைக்குது. 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். சரியா? இந்த சின்ன சின்ன லைன்ஸ் வந்து என்னது? மில்லிமீட்டர். ஓகே, ஸோ இந்த மீட்டர் ஸ்கேலை வச்சு நம்மளால் 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற சின்ன அளவை மெஷர் பண்ண முடியும். சரியா? இப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, அது இந்த லைனோட மேட்ச் ஆகுது. எப்படி சொல்லுவீங்க? 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலாக நம்ம 0.1 சென்டிமீட்டருக்கு பதிலாக 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா இந்த லைன் மில்லிமீட்டர் தானே குறிக்குது. இது 1 மில்லிமீட்டர், 2 3 4 5 6 7 8 9 10 சேர்ந்தா 1 சென்டிமீட்டர் கிடைக்கிது. சரியா? ஸோ நம்ம மீட்டர் ஸ்கேலை வச்சு 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற சின்ன அளவை மெஷர் பண்ண முடியும். ஸோ மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர். சரியா? இதுதான் வந்து லீஸ்ட் கவுண்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் அளக்க முடியக்கூடிய சின்ன அளவு தான் வந்து என்னது? லீஸ்ட் கவுண்ட். சரியா? அப்போது வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல், இந்த ரெண்டு ஸ்கேலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொன்னேன்ல. அந்த டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். அந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? 1 மில்லிமீட்டர். 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 9 மில்லிமீட்டர். அப்போது 1 வெர்னியர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? 9/10 ஈக்குவல் டு 0.9 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் என்னதுப்பா? 0.9 மில்லிமீட்டர். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 1 மில்லிமீட்டர், பட் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 0.9 மில்லிமீட்டர். வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீட் எக்ஸாமில் சில டைம் லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, சில டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த டைமில் நாம் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நான் இங்கே சொன்னதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னது? 1 மில்லிமீட்டர். 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 0.9 மில்லிமீட்டர். இப்போ இதனுடைய சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.1 மில்லிமீட்டர் கிடைக்கும். அப்போது வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? 0.1 மில்லிமீட்டர். டிஃப்ரென்ஸ் புரியுதா? மீட்டர் ஸ்கேல் 1 மில்லிமீட்டர், பட் வெர்னியர் கேலிப்பர் 0.1 மில்லிமீட்டர். 10 டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இதை விட 10 டைம்ஸ் இது அதிகம். கரெக்டாக? அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? மீட்டர் ஸ்கேலை விட வெர்னியர் கேலிப்பரை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுதாப்பா? புரியுதா உங்களுக்கு? 1 மில்லிமீட்டர் எங்கே இருக்குது? 0.1 மில்லிமீட்டர் எங்கே இருக்குது? இது வெர்னியர் கேலிப்பரோடது, இது மீட்டர் ஸ்கேலோடது. சரியா? புரியுதா? அடுத்தது 0 எரர். லீஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுல்லப்பா? புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, 0 எரர்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது வெர்னியர் கேலிப்பரை வச்சு ஏதாவது ஒரு பொருளை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0 கூட கரெக்டாக பொருந்துதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட மெஷர்மெண்ட்டில் எரர் வந்துடும். இதுதான் வந்து என்னது? 0 எரர். சரியா? புரியுதாப்பா? வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0 கூட மேட்ச் ஆகுதா, பொருந்துதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம பண்ணுற மெஷர்மெண்ட்டில் எரர் வரும். அதுதான் 0 எரர். சரியா? இதில் பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. பாசிட்டிவ் எரர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0க்கு ரைட் சைடில் இருக்கிறப்போ வர எரர் பாசிட்டிவ் எரர். சரியா? டு தி right side, right on vernier caliper. caliper. சரியாப்பா? வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து மெயின் ஸ்கேலோட 0க்கு ரைட் சைடு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர் உங்களுக்கு வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மெஷர்மெண்ட்லேருந்து அந்த எரர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சப்ட்ராக்ட் தி எரர் வேல்யூ. சரியாப்பா?
ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் எரர் வர்றப்போ என்ன பண்ணணும், உங்களோட எரர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது நெகட்டிவ் எரர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0க்கு லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா, டு தி லெஃப்ட் சைடு, சரியா, லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் எரர் வரும். நெகட்டிவ் எரர் வர்றப்போ உங்கள் மெஷர்மெண்ட் கூட அந்த எரர் வேல்யூவை ஆட் பண்ணணும். ஆட் தி எரர் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி இயர் நீட் எக்ஸாமில் வெர்னியர் கேலிப்பர் ஆர் ஸ்க்ரூ கேஜ் வச்சு ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், 4 மார்க்ஸ். ஸோ நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியாப்பா? ஓகே, இப்போ நம்ம ரீடிங் ஃபார்முலா பார்க்கலாம். ரீடிங் ஃபார்முலாவில் 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று மெஷரிங் ரீடிங், இன்னொன்று ட்ரூ ரீடிங். எதனால 2 ஃபார்முலா அப்படின்னா, மெஷரிங் ரீடிங் அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்ணுற அந்த ரீடிங். நம்ம மெஷர் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துருச்சு, 0 எரர் வந்துருச்சு அப்படின்னா அதை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் ட்ரூ ரீடிங் கண்டுபிடிப்போம். அதனால 2 ஃபார்முலாஸ். ஓகே, மெஷரிங் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ட்ரூ ரீடிங் ஈக்குவல் டு மெஷரிங் ரீடிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 எரர். எதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்? நான் இங்கே சொன்னேன்ல, பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர்னு சொல்லி. பாசிட்டிவ் எரர் வர்றப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும், நெகட்டிவ் எரர் வர்றப்போ ஆட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன், சரியா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு 12 மில்லிமீட்டர், விஎஸ்ஆர் 6, 0 எரர் ப்ளஸ் 0.02 மில்லிமீட்டர். ஃபைண்ட் ட்ரூ ரீடிங். எனக்கு ட்ரூ ரீடிங் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே பாருங்கள் 0 எரர் வந்து ப்ளஸ் 0.02 மில்லிமீட்டர்னு இருக்குது. பார்த்து சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள், சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே கொடுத்துருக்குற இந்த கொஷின் பார்த்துட்டு இவ்வளோ ஈஸியாக நீட் எக்ஸாமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. நீட் எக்ஸாம் கொஷின் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம கொஷின் சால்விங் செஷன் வைக்கிறப்போ அது உங்களுக்கு தெரியும், சரியா? ஓகே, அடுத்தது ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வெர்னியர் கேலிப்பரை விட இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்க்ரூ கேஜ். லைக் இந்த தின்னான ஒயரோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுவோம், சரியா? இந்த ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். நல்லா பாருங்கள், 1 மில்லிமீட்டர் வந்து மீட்டர் ஸ்கேல், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அதோட லீஸ்ட் கவுண்ட். 0.1 மில்லிமீட்டருங்கிறது வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட். 0.01 மில்லிமீட்டர் வந்து ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட். புரியுதா உங்களுக்கு? மீட்டர் ஸ்கேலை விட 100 டைம்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. புரியுதாப்பா? அவ்வளோ சின்ன திக்னஸை கூட கண்டுபிடிக்க முடியும் அக்யூரேட்டாக, சரியா? புரியுதுல உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுலேயும் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பிட் ஸ்கேல், இன்னொன்று சர்க்குலர் ஸ்கேல். பிட் ஸ்கேல், சர்க்குலர் ஸ்கேல், இதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், எழுதிக்கோங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் ஸ்க்ரூ கேஜ், சரியா? ஸ்க்ரூ கேஜ் இப்படி தான் இருக்கும். பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா? யூ ஃப்ரேம், ஸ்பிண்டில், அன்வில், ஸ்லீவ், சர்க்குலர் ஹெட் எல்லாமே தெரியுதா? இதில் எது பிட் ஸ்கேல் அப்படின்னா, ஸ்லீவ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குல்ல, அதுதான் பிட் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேல் வந்து திம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கா, அது சர்க்குலர் ஸ்கேல், சரியாப்பா? இந்த ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா pitch divided by number of divisions on the circular scale. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எப்படி 0 எரர் வரும் அப்படின்னா, அன்வில் அண்ட் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்ஸ் பார்த்தீங்கல்ல இமேஜில், அந்த 2 பார்ட்ஸும் டச் ஆகும்போது சர்க்குலர் ஸ்கேலில் இருக்கிற 0 பிட் ஸ்கேலோட டேட்டம் லைன், அதாவது ரெஃபரன்ஸ் லைனோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வரும், அதுதான் 0 எரர், சரியா? இங்கே இதுலேயும் பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 எரர் இருக்குது. பாசிட்டிவ் எரர் எப்போ வரும்னா, சர்க்குலர் ஸ்கேலோட 0 பிட்ச் ஸ்கேலுக்கு, அந்த பிட்ச் ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைன் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எரர் வரும். இங்கேயும் பாசிட்டிவ் எரர் வர்றப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். நெகட்டிவ் எரர் எப்போ வரும் அப்படின்னா, சர்க்குலர் ஸ்கேலோட 0 பிட்ச் ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எரர் வரும். இங்கே நெகட்டிவ் எரர் வர்றப்போ ஆட் பண்ணணும், அங்கே பண்ண மாதிரி தான் பண்ணணும், சரியா? இதோட ரீடிங் ஃபார்முலா இங்கேயும் 2 ஃபார்முலா. மெஷரிங் ரீடிங் ஈக்குவல் டு பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ட்ரூ ரீடிங் ஈக்குவல் டு மெஷரிங் ரீடிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 எரர், சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸோட லென்ஸை கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது 3க்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் மாதிரியான லார்ஜர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் பேரலக்ஸ் மெத்தட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா?
பேரலக்ஸ் மெத்தட். பேரலக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்டை வேறு வேறு இடத்துல இருந்து நம்ம பார்க்குறப்போ அதோட பேக்ரவுண்டை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறத பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரலக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் மாதிரியான லார்ஜர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார் இருக்குது சரியா? இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அந்த ஸ்டாரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற வேறு ஒரு சைடுக்கு போயிட்டு அந்த ஸ்டாரை மறுபடியும் பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஏ அண்ட் பி இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏக்கும் இந்த ஸ்டாரை நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா? இந்த ஏக்கும் இந்த ஸ்டாருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பியிலேருந்து அந்த ஸ்டார் பார்க்கும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான் டி சரியா? இப்போ அடுத்து என்னன்னா, இந்த ஸ்டாருக்கு இப்போ நம்ம வரைகிறோம்ல, ஏலேருந்து எஸ்க்கு ஒரு லைன், பியிலேருந்து எஸ்க்கு ஒரு லைன் வரைகிறோம்ல, இந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் தீட்டா சரியா? இந்த தீட்டா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ, நோன் வேல்யூ. இது நம்ம பேரலக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எதனால்? வேறு வேறு பொசிஷன்லேருந்து நம்ம பார்க்குறோம், அப்போ நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, அதை நம்ம பேரலக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா? பேரலக்ஸ் ஆங்கிள். அண்ட் இந்த டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் தான் சரியா? நோன் வேல்யூ. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். இது ஒரு சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் சரியா? சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் இந்த ஸ்டார் இருக்குது. இந்த சைடில் ஏ, இந்த சைடில் பி இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டீச் பண்ண லெக்சர் 1ல் குவான்டிட்டிஸ் டீச் பண்ணல, அதில் நான் ஆங்கிள் பற்றி டீச் பண்ணேன் கரெக்டாக? அதில் நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல இந்த மாதிரி தீட்டா இருக்குல்ல, தீட்டாக்கு இந்த சைடில் இருக்கிறத நான் என்ன சொன்னேன், ஆர்க் லென்த் அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே இதை நம்ம ஆர்க் லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர்க் லென்த் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற இந்த அப்சர்வர் லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொன்னேன், ரேடியஸ் அப்படின்னு சொன்னேன். தெரியும்லப்பா உங்களுக்கு? நான் நடத்தினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி ஓகே, இது ஆர்க் லென்த், இது ரேடியஸ். இப்போது தீட்டா கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ் கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல ஆர்க் லென்த் என்னது, இந்த பி தானே, அப்போது பி டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் என்னது, டி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, தீட்டா ஈக்குவல் டு பி பை டி. நம்மளுக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது டி ஈக்குவல் டு பி பை தீட்டா. இந்த பியும் நம்மளுக்கு தெரியும், தீட்டாவும் நம்மளுக்கு தெரியும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரியா? புரிஞ்சதில்லப்பா? உங்களுக்கு நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணான்னு சொல்லி தான் ஈஸியாக நடத்துகிறேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால தான் சரியா? ஓகே, அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் வெரி ஸ்மால் டிஸ்டன்சஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸோட லென்ஸை வந்துட்டு 10⁻⁻5 மீட்டர் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதனால நம்ம வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதுக்கும் மேலே சில சின்ன டிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஆட்டமோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர். மாலிகுலோட லென்த் பார்த்தீங்கன்னா 10⁻, சைஸ் பார்த்தீங்கன்னா 10⁻⁻9 மீட்டர். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆட்டம் மாலிகுல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அதோட லென்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் சரியா? யூனிவர்ஸ்லேயே சின்ன ஆப்ஜெக்ட்னா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் சரியா? அப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ஓலிக் ஆசிட் எக்ஸ்பெரிமெண்ட். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, இந்த ஓலிக் ஆசிட் இருக்குல்ல, இதை நம்ம சிங்கிள் மோனோ லேயராக மாற்றி அந்த லேயரோட திக்னஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த ஓலிக் ஆசிட் மாலிகுலோட லென்த், அதாவது அந்த திக்னஸை வச்சு லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். திக்னஸும் லென்த்தும் ஒன்று தானே, ஸோ அந்த திக்னஸை வச்சு அந்த மாலிகுலோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க சரியா? ஓகே, இங்கே நான் அப்பாரட்டஸ்லாம் எழுதியிருக்கேன், இந்த லைனை நீங்கள் பிடிஎஃப் பார்த்து எழுதிக்கோங்க சரியா? நான் பிடிஎஃப் எப்படி நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதை ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா? அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா ஓலிக் ஆசிட், ஆல்கஹால், பிளேட், பியூர் வாட்டர், லைக்கோபோடியம் பவுடர், இதெல்லாம் அப்பாரட்டஸ். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓலிக் ஆசிட்லேருந்து 1 cm³ ஆஃப் ஓலிக் ஆசிட் எடுக்கிறோம்.
அடுத்தது ஆல்கஹால்லேருந்து 19 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் ஆல்கஹால் எடுக்கிறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா டைல்யூட் சொல்யூஷன் மேக் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஓலிக் ஆசிட் வந்து ஜஸ்ட் 1 ட்ராப், ஓலிக் ஆசிடோட 1 ட்ராப் அப்படிங்கிறதே அந்த மோனோலேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகம். அதனால் 1 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் ஓலிக் ஆசிடை 19 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு டைல்யூட் சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் என்ன பண்ணுறோம், 19 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ இன்னும் மோர் டைல்யூட் சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஓலிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். 2 சொல்யூஷனில் இருக்கிற ஓலிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் 1/20. எதனால்? 1 சென்டிமீட்டர் கியூப் ஓலிக் ஆசிட், 19 சென்டிமீட்டர் கியூப் ஆல்கஹால், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும்ல. ஸோ 20ல் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு என்னது, ஓலிக் ஆசிட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற 1/20 அந்த சொல்யூஷன், அதுலேருந்து எடுத்தோம் 1 ட்ராப், அதில் 1/20. புரியுதா? அங்கேயும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணோம். அப்போது 1/20 × 1/20 1/400 சென்டிமீட்டர் கியூப். சரியா? இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுக்கிறோம். அந்த பிளேட்டில் பியோர் வாட்டரை ஊற்றி அதில் லைக்கோபோடியம் பவுடர் இருக்குல்ல, அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மோர் டைல்யூட் சொல்யூஷன் இருக்குல்ல, 2வது ஸ்டெப்பில் பண்ணோம்ல, அதிலிருந்து 1 ட்ராப்பை எடுத்து அந்த வாட்டரில் நம்ம வந்துட்டு ஊற்றுறோம். இப்படி ஊற்றுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் வந்து உடனே எவாப்ரேட் ஆயிரும், ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆயிரும். அந்த ஓலிக் ஆசிட் மட்டும் சர்க்குலர் ஷேப்பில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? இப்போது திக்னஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திக்னஸோட ஃபார்முலா வந்து வால்யூம் பை ஏரியா. சரியா? ஓகே, முதல்ல வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்தது வந்து எவ்வளோ ட்ராப்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அது நம்ம n ட்ராப்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். டோட்டல் ட்ராப்ஸ் இருக்கும்ல, அந்த நம்ம எடுத்த சொல்யூஷனில் டோட்டல் ட்ராப்ஸ் இருக்கும்ல, அதை v சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போது அந்த சொல்யூஷனில் இருக்கிற மொத்த வால்யூமாக கண்டுபிடிக்க போகிறோம். v = n × v சென்டிமீட்டர் கியூப்னு எடுக்கலாமா? நம்ம எடுத்த ட்ராப் டோட்டல் ட்ராப்ஸ் வந்து v சென்டிமீட்டர் கியூப். சரியா? அடுத்தது ஓலிக் ஆசிட் இருக்குல்ல, பியோர் ஓலிக் ஆசிட், அதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, v' = n × v × 1/400 சென்டிமீட்டர் கியூப், அதோட கான்சன்ட்ரேஷன், ஓலிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன். சரியா? அடுத்தது ஏரியா. இங்கே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு, சர்க்குலர் ஷேப்பில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சுல்ல, அப்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, πr² சென்டிமீட்டர் கியூப். சரி, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். v'/a, திக்னஸ் = v'/a. v' என்னது, n × v × 1/400 சென்டிமீட்டர் கியூப். ஏரியா வந்து πr² சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 10⁻⁹ மீட்டர் கிடைக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, உங்கள் புக்கில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறத கவனிங்க. இந்த n × v இருக்குல்ல, இது அவங்க 10⁻⁴ அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் கியூப், சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கும். இப்போது இதை இப்படி எழுதலாம்ல, n × v × 400, இது சென்டிமீட்டர், 400 × a வந்து என்னது, πr². பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3.14. ஆரோட வேல்யூ என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போது 10² வந்து 100. சரியா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 10⁻⁻4 வந்து மேலே இருக்கிறது. சரியா? n × v இது டிவைடட் பை இந்த 400 4 × 10² அப்படின்னு எழுதலாமா, இன்ட்டு 3.14 இன்ட்டு r² என்னது 10². இப்போது இந்த 10² நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10⁻⁻8 கிடைக்கும். சரியா? இங்கே 1 × 10⁻⁸ அப்படி எழுதிக்கலாம். 4 × 3.14. இப்போது இந்த 1/4 × 3.14 சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 0.079 அப்படின்னு கிடைக்கும், இன்ட்டு 10⁻⁻8. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்டை இந்த சைடு இங்கே கொண்டு வரும், இந்த 0 பக்கத்தில் கொண்டு வரும். இப்போ 0.79 இன்ட்டு இந்த ரைட் சைட் கொண்டு வரப்போ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் பேசிக் மேக்ஸில். என்ன சொன்னேன், ரைட் சைட் நம்ம மூவ் பண்ணுறப்போ மேலே வந்து ஒரு இது ஆட் ஆகும், நெகட்டிவாக ஆட் ஆகும். அப்போது -9 வந்துருச்சா, அவ்வளோதான். சரியா? ஸோ இப்படி தான் மாலிகுலோட திக்னஸை கண்டுபிடிச்சாங்க. சரியாப்பா? அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். மாஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு மேட்டரோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? இந்த மாஸ் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பொறுத்து சேஞ்ச் ஆகாது, அதோட டிபெண்ட் பண்ணி இருக்காது. எல்லா டாபிக்ஸும் படிக்கணும்ப்பா. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களான்னு தெரியல,
உங்கள் என்சிஆர்டி புக்கில் வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் இந்த 2 டாபிக்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. எப்படி? ஏன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அப்படின்னு கொடுத்து சின்னதாக 2 லைனில் வந்து அந்த வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்குறாங்க. அப்போ என்சிஆர்டியில் இருந்து எந்த இடத்துல இருந்தோ அவங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லா டாபிக்ஸும் நம்ம படிக்க போகிறோம். சரியா? அடுத்தது இந்த மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிலோகிராம். கரெக்டாக? இப்போ பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு கிலோகிராம் ஓகே. ஆனால் இந்த ஆட்டம், மாலிகுல்ஸ் மாதிரியான ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்டுக்கு கிலோகிராம் வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் கொண்டு வந்தாங்க. சரியா? அதுதான் யூ. இதை பற்றி உங்களுக்கு நான் வந்து கெமிஸ்ட்ரியில் டீச் பண்ணுறேன். அங்கே நான் உங்களுக்கு தெளிவாக டீச் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் இந்த நோட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே? அங்கே நான் உங்களுக்கு தெளிவாக டீச் பண்ணுறேன். அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். டைமை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல் கிளாக் தான். டைமோட எஸ்ஐ யூனிட் என்னது? செகண்ட்ஸ். சரியா? ஓகே. இப்போ நம்ம கிளாக் யூஸ் பண்ணுறோம். பட் முன்னாடி காலத்தில் வந்து சன், வாட்டர் இதெல்லாம் வச்சு தான் டைம் பார்த்துட்டு இருந்தாங்க. சன்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது, வாட்டரோட ஃப்ளோ இதை வச்சு தான் வந்து முன்னாடி காலத்தில் வந்து டைமை வந்து மெஷர் பண்ணாங்க. சரியா? அடுத்தது 17th செஞ்சுரியில் பெண்டுலம் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் கொண்டு வந்தாங்க. இந்த கிளாக் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்து டைமை மெஷர் பண்ணுச்சு. பட் டியூ டு டெம்பரேச்சர், கிராவிட்டி, ஃப்ரிக்ஷன் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால அந்த பெண்டுலம் கிளாக்ஸ்னாலையும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து என்னது, அட்டாமிக் கிளாக், நம்ம யூஸ் பண்ணுற கிளாக். சரியா? அதுதான் இங்கே நோட்ஸாக நான் எழுதியிருக்கேன். இந்த கிளாக்கில் வந்துட்டு சீசியம் ஆட்டம் இருக்குல்ல, சீசியம் 133 இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது சம்டைம்ஸ் வந்துட்டு சீசியம் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம், அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 1 செகண்ட் அப்படிங்கிறது 9192631770 வைப்ரேஷன்ஸ் ஆஃப் சீசியம் 133 ஆட்டம். அதாவது ஒரு செகண்ட் அப்படிங்கிறது அந்த ஆட்டம் இருக்குல்ல, சீசியம் 133 ஆட்டம் இருக்குல்ல, அதோட இவ்வளோ பெரிய வைப்ரேஷன்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. எப்படி வரும் அப்படின்னா, ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஆட்டமோட சைஸ் என்ன சொன்னேன், 10⁻⁻10 மீட்டர். இவ்வளோ சின்ன ஆப்ஜெக்ட் ஈஸியாக வைப்ரேட் ஆயிரும். கரெக்டாக? இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. இப்போ இந்த 2 மணியை பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஹை வெயிட்டாக இருக்கும், இதுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த 2ஐயும் நான் வைப்ரேட் பண்ணுறேன். வைப்ரேட் பண்ணுறப்போ உங்களால் பார்க்க முடியுதா? இது வந்து டக்குன்னு வைப்ரேட் ஆகும், பட் இது வந்து அவ்வளோவா வைப்ரேட் ஆகாது. தெரியுதா உங்களுக்கு பார்க்குறப்போ? அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, வெயிட் கம்மியாக இருக்கிறது வந்து ஈஸியாக வைப்ரேட் ஆகுது. இதனால தான் ஆட்டம்க்கு வந்து அவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. ஆட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட். சரியா? 10⁻⁻10 கண்ணுக்கே தெரியாது. அப்போ இது ஈஸியாக வைப்ரேட் ஆயிரும்ல, அதனால தான் பெரிய நம்பர்ஸ் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவாப்பா? புரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், மெஷர்மெண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் எரர், டைமென்ஷன் அனாலிசிஸ் இந்த 2ம் பார்க்கலாம்.